நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். இது கூடவே 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலான மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 2 சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அதுக்கப்புறமா வெங்காயம்லாம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாமே பச்சையாகவே வச்சு அரைச்சிக்கலாம். இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். இது கூடவே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. அதே மாதிரி தண்ணி சேர்த்தும் அரைக்கக்கூடாது. அரைச்சிட்டு இந்த மாதிரி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நான் அதிகமாக பண்ணியிருக்கிறதுனால 2 உருண்டைகளாக பிடிச்சிக்கிறேன். நீங்கள் குறைவான அளவில் பண்ணுறீங்கன்னா 1 உருண்டை பிடிச்சாலே கரெக்டாக இருக்கும். உருண்டை எதுக்காக பிடிச்சி வைக்கிறோன்னா காஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி சூப்பராக தயாராகிருச்சு. இது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ரைஸ் கூட போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ரசம் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் புளிச்சாறு இதெல்லாம் வச்சோன்னா தொட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல காரசாரமான சைடிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டயர்டாக இருக்குது, லஞ்சு செய்ய முடியல, அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த சம்மந்தி ரெசிபியை ட்ரை பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி. அதே மாதிரி செய்முறையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இது காயாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த சம்மந்தி 2-3 நாளுக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2-3 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். ட்ராவலுக்கு கொண்டு போகிறீங்கன்னா 1 நாள் வரைக்குமே இது தாங்கும், கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா சுட ஒயிட் ரைஸ் கூட வச்சு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மந்தி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.